அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் மீண்டும் தீவிரமடையும் நோய் தாக்கம், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தொடருந்து பயணிகளுக்கு முக்கிய அறிவிப்பு, நடைமுறையாகும் புதிய விதி. வடக்கு கிழக்கில் 15ஆம் தேதி கர்த்தால், விடுக்கப்பட்ட அழைப்பு. தெற்கு அதிவேக வீதியில் தடுப்பு வேலிகளில் மோதி தீப்பிடித்த லொரி. யாழில் சிதைவடைந்த நிலையில் மீட்கப்பட்ட சடலம். தென்னிலங்கையில் நடந்த பயங்கரம், குடும்பம் ஒன்றால் கொடூரமாக தாக்கப்பட்ட தாய் இளைஞர். வவுனியாவில் தனியார் கல்வி நிலைய கிணற்றிலிருந்து மீட்கப்பட்ட மாணவியின் சடலம். ரயில் தண்டவாளத்தில் கைபேசியால் பறிபோன உயிர், தமிழர் போதியில் சம்பவம். யாழில் போதை மாத்திரைகளுடன் சந்தேக நபர் கைது. யாழில் கனமழை, 32 பேர் பாதிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். நாட்டில் தற்போது எலிக்காய்ச்சல் மீண்டும் தீவிரமடைந்து வருவதாக சீமாட்டி ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையின் சிறுவர் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் வைத்திய தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். இன்று காலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். எலிக்காய்ச்சலானது சேற்று நீரினால் பெரும்பாலும் ஏற்படுவதாக சுட்டிக்காட்டினார். பாடசாலைகளுக்கு தற்போது விடுமுறை வழங்கப்பட்டுள்ளமையினால் சிறுவர்கள் பட்டம் விடுவதற்காக பெரும்பாலும் வயல் நிலங்களுக்கு செல்வதால் எலிக்காய்ச்சல் நோய் ஏற்படும் அபாயம் அதிகம் உள்ளது. காய்ச்சல் ஏற்பட்டு சுமார் 5 அல்லது 6 நாட்கள் நீடித்தால் அது எலிக்காய்ச்சலாக இருக்கலாம் என சந்தேகிக்க முடியும் என்றும் வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். கண்கள் சிவப்பு அல்லது மஞ்சள் நிறத்தில் காணப்படுதல், வயிற்று வலி மற்றும் சிறுநீர் கடும் மஞ்சள் நிறமாக வெளியேறுதல் என்பன எலிக்காய்ச்சலின் அறிகுறிகளாகும். இந்த எலிக்காய்ச்சலுக்கு சிகிச்சை இருந்தாலும் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அவர் அறிவுறுத்திய நிலையில் இந்த நோய் நிலைமை சிறுநீரக தொற்றுக்கு வழிவகுக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தொடருந்து பற்றுச்சீட்டு முன்பதிவுகளுக்கு இலங்கை தொடருந்து திணைக்களம் கட்டாய அடையாள சரிபார்ப்பு முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. புதிய முறையின்படி முன்பதிவின் போது அனைத்து உள்ளூர் பயணிகளும் தங்கள் தேசிய அடையாள அட்டை எண்ணை வழங்க வேண்டும். அத்தோடு வெளிநாட்டினர் நிகழ்நிலையில் அல்லது கவுண்டர்களில் தொடருந்து இருக்கைகளை முன்பதிவு செய்யும் போது தங்கள் கடவுச்சீட்டு எண்ணை வழங்க வேண்டும். அதன்படி உள்ளூர் வாசிகள் மற்றும் வெளிநாட்டினர் ஏறும் போதும் பற்றுச்சீட்டு சோதனைகளின் போதும் சரிபார்ப்புக்காக அசல் ஆவணங்களை வழங்க வேண்டும். இந்த விதிமுறை அனைத்து வழித்தடங்களிலும் உள்ள இன்டர்சிட்டி, நீண்ட தூரம் மற்றும் பிரீமியம் தொடர்ந்து சேவைகளில் முன்பதிவு செய்யப்பட்ட இருக்கைகளுக்கு மட்டுமே பொருந்தும் என தெரிவிக்கப்படுகிறது. இது சட்டவிரோத மது விற்பனை நடவடிக்கைகளை அகற்றவும், குறிப்பாக கண்டி எல்ல போன்ற பிரபலமான சுற்றுலா வழித்தடங்களில் விலைகளை உயர்த்தும் கருப்பு சந்தை விற்பனையை நிறுத்தவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கில் நிலை கொண்டுள்ள இராணுவ பிரசன்னத்திற்கு எதிராக வருகின்ற 15ஆம் தேதி வடக்கு கிழக்கு தழுவி முன்னெடுக்கப்படவுள்ள பாரிய கடையடைப்பு போராட்டத்திற்கு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் கூறியுள்ளார். முல்லைத்தீவு முத்தையன்கட்டு குளத்திலிருந்து குடும்பஸ்தர் ஒருவரின் சடலம் சனிக்கிழமை மீட்கப்பட்டுள்ளது. குளத்திற்கு அருகிலுள்ள இராணுவ முகாமில் உள்ள இராணுவத்தினர் அப்பகுதி இளைஞர்களை இராணுவ முகாமிற்குள் அழைத்து தாக்கியுள்ளனர். தாக்குதலுக்கு இலக்கான குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் அவரை குளத்தில் இராணுவத்தினர் வீசியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வடக்கு கிழக்கில் இராணுவத்தினர் தொடர்ந்து நிலை கொண்டு இருப்பதனால் தான் அவ்வாறான அசம்பாவிதங்கள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. எனவே வடக்கு கிழக்கில் காணப்படும் இராணுவ பிரசன்னத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வடக்கு கிழக்கு மாகாணம் தழுவிய பாரிய கடையடைப்பு போராட்டத்தை 15ஆம் தேதி நடாத்த உள்ளோம். கடையடைப்பு போராட்டத்தினால் வர்த்தகர்களுக்கு பெருமளவான நஷ்டங்கள் ஏற்படும், மக்களின் இயல்பு வாழ்வும் பாதிக்கப்படும். இருந்தாலும் நாம் இராணுவ பிரசன்னத்தினால் தொடர்ந்து பிரச்சினைகளை எதிர்கொண்டு வருவதனால் அதற்கு எதிராக அன்றைய தினம் முன்னெடுக்கப்படும் கடையடைப்பு போராட்டத்திற்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவு வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார்.
தெற்கு அதிவேக வீதியில் கொட்டாவையில் இருந்து பயணித்த லொரியொன்று தடுப்பு வேலிகளில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. குருந்துகக கெத்கம பகுதியிலே இந்த விபத்து நேர்ந்துள்ள நிலையில் குறித்த லொரி தீப்பற்றியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த விபத்து சம்பவத்தில் 3 பேர் காயமடைந்த நிலையில் எல்பிட்டியா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகின்றது. யாழ் மண்கும்பான் கடற்கரை பகுதியில் இனம் தெரியாத ஆணொருவரின் சடலம் இன்று மாலை மீட்கப்பட்டுள்ளது. சடலம் ஒன்று மேற்படி கடற்பகுதியில் மிதப்பதாக கிராம மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியதன் அடிப்படையில் ஊர்காவல்துறை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து சடலத்தை பார்வையிட்டு மீட்டெடுத்தனர். ஊர்காவல்துறை காவல்துறையினர் விசாரணைகளின் பின் சடலம் கடலில் இருந்து மீட்கப்பட்டு யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ஊர்காவல்துறையினர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். தென்னிலங்கையில் காதல் விவகாரம் காரணமாக இளைஞன் ஒருவரை குடும்பம் ஒன்று கட்டி வைத்து கொடூரமாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. மாத்தறை அக்குரேஷ பகுதியில் 19 வயது இளைஞனும் அவரது தாயாரையும் தாக்கிய 5 பேர் கொண்ட குடும்பத்தை போலீசார் கைது செய்தனர். கடத்தல் மற்றும் தாக்குதல் மேற்கொண்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் 24 வயது சந்தேக நபர், அவரது 53 வயது தந்தை, 49 வயது தாய், 28 வயது சகோதரி, 22 வயது சகோதரர் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். நீண்டகால பகை காரணமாக குறித்த இளைஞனை வலுக்கட்டாயமாக கடத்தி சந்தேக நபர்கள் தமது வீட்டுக்கு அருகிலுள்ள தூணொன்றில் கட்டி வைத்து தாக்கியுள்ளனர். அக்குரச மடிடுவ பகுதியில் 19 வயது இளைஞர் ஒருவரையும் அவரது தாயாரையும் தாக்கிய சம்பவம் தொடர்பாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். கடந்த 9ஆம் தேதி வீடு சென்று கொண்டிருந்த இளைஞனை சந்தேக நபர்களான குடும்ப உறவினர்களால் கடத்தப்பட்டுள்ளது. தாக்கப்படுவதாக தகவல் அறிந்த தாய் அந்த பகுதிக்கு சென்று மகனை மீட்க போராடிய நிலையில் தாய் மீதும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அந்த பகுதி மக்கள் போலீசாருக்கு வழங்கிய தகவலை அடுத்து காயங்களுக்குள்ளான மகனையும் தாயையும் அக்குரச மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்க போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். வவுனியாவில் தனியார் கல்வி நிலைய கிணறு ஒன்றில் இருந்து உயர்தர மாணவியொருவர் இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். வவுனியா வைரவ புளியங்குளம் பகுதியில் உள்ள தனியார் கல்வி நிலையம் ஒன்றில் உயர்தர வர்த்தக பிரிவு மாணவர்களுக்கு காலையில் இருந்து மதியம் 12 மணி வரை வகுப்பு நடைபெற்றுள்ளது. குறித்த கல்வி நிலையத்தில் உயர்தர வர்த்தக பிரிவு 2025 கல்வி கற்ற குறித்த மாணவி நீண்ட நேரமாகியும் வீடு வந்து சேராமையினால் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் குறித்த மாணவியை தேடியுள்ளனர். இதன்போது மாணவியின் புத்தக பை, துவிச்சக்கர வண்டி என்பன மாணவி கல்வி பயின்ற தனியார் கல்வி நிலையத்தில் காணப்பட்டதுடன் அக்கல்வி நிலைய வளாகத்தில் இருந்த கிணற்றின் அருகே மாணவியின் செருப்பும் காணப்பட்டுள்ளது. இதனை அடுத்து பெற்றோர் மற்றும் கல்வி நிலைய நிர்வாகத்தினர் வவுனியா போலீசாருக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார், மாநகர சபையினர், கிராம அலுவலர், கிராம மக்கள், மாணவர்கள் என பலரும் இணைந்து 40 அடி ஆழமான கிணற்றில் தேடுதல் மேற்கொண்டு குறித்த மாணவியை சடலமாக மாலை மீட்டெடுத்துள்ளனர். குறித்த சம்பவத்தில் வவுனியா சைவப்பிரகாச மகளிர் கல்லூரி உயர்தர கலைப்பிரிவு மாணவியே சடலமாக மீட்கப்பட்டவராவார். சடலமாக மீட்கப்பட்ட மாணவியின் உடலம் வவுனியா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. வவுனியா போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மட்டக்களப்பு கொக்குவில் போலீஸ் பிரிவில் உள்ள சவுக்கடி பிரதேசத்தில் ரயில் தண்டவாளத்தில் நின்று கையடக்கு தொலைபேசியில் உரையாடி கொண்டிருந்த இளைஞன் ரயில் மோதி உயிரிழந்துள்ளார். நேற்று இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் 23 வயதுடைய இளைஞன் உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பு ஊரணியைச் சேர்ந்த 23 வயதுடைய நாகேந்திரன் கரிகராஜ் என்பவரே சடலமாக மீட்கப்பட்டவர். குறித்த நபர் மனைவியுடன் ஏற்பட்ட சண்டையில் அடுத்த சம்பவ தினமான இரவு தண்டவாளத்தில் நின்று கொண்டு மனைவியிடம் தொலைபேசியில் பேசி சண்டை பிடித்துக் கொண்டுள்ளார். இந்நிலையில் மட்டக்களப்பில் இருந்து கொழும்பு நோக்கி பிரயாணித்த ரயிலில் மோதியதில் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பாக ஏறாவூர் மற்றும் கொக்குவில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டை பகுதியில் போதை 5 மாத்திரைகளுடன் சந்தேக நபர் ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தீட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு போலீசார் இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டனர். போலீஸ் நிலையத்தில் அவர் விசாரணைக்காக உட்படைக்கப்பட்டுள்ளார். இன்று காலை பெய்த மழை காரணமாக யாழ்ப்பாணத்தில் 7 குடும்பங்களைச் சேர்ந்த 32 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்துள்ளார். இதேவேளை ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேல் வடமேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இவ்வாறு மழை பெய்துள்ளதாகவும் யாழ்ப்பாணத்தில் கனமழை பெய்துள்ளதாகவும் இதனால் யாழ்ப்பாணத்தில் முக்கிய பகுதிகளில் வெள்ளம் நீர் தேங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.